வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2970க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்ததுக்கப்புறமா செல் பண்ணலாம். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் 3020 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு செல் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகிட்டு தொடர்ந்து 3270 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் எங்கேயும் போகாமல் இந்த 10 பாயிண்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் தொடர் சரிவை கொடுத்து முதல் இலக்கான 2920 தொட்டதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக திருப்பி ஒரு ஏற்றத்தை கொடுத்து 2940 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. புதிய லோ கிரியேட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனது எல்லாமே செல்லிங்க்கு சாதகமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2940 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் கடந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா 3110லேருந்து மார்க்கெட் 2910 வரைக்கும் கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு மார்க்கெட்டாக. அதனால் 200 பாயிண்ட் தொடர் சரிவை கொடுத்த மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் இல்லை ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். 2 விதமான ட்ரேடர்ஸும் சரி, ரிஸ்க் டேக்கராக இருந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, மார்க்கெட் வாட்ச் பண்ணி நம்ம என்ன லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்ப்போம் அப்படின்னா 2020க்கு மேலே வரைக்கும் மார்க்கெட் வர வரைக்கும் எதிர்பார்த்து அதுக்கு மேலே தான் நம்ம மறுபடியும் செல்லிங் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இதுதான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் லெவல். அதை தவிர்த்து மித்தபடி நம்ம அவசரப்பட்டு ட்ரேடிங்குள்ளே இறங்க முடியாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.